பாபா, பூபதி, எங்க வந்திருக்கோம்? எங்கயா? ஆறு எங்க வந்தோம், எப்படி வந்தோம்னு எனக்கு தெரியல. தெரியாது. ஏன்னா காதல் உலகத்துல சஞ்சாரம் பண்ணினோமோ இல்லையோ, அதனால தெரியாது. ஆனா நம்ம காருக்கு தெரிஞ்சு கரெக்டான இடத்துல வந்து நின்னுட்டது. ஆமா, காரு ஓட்டின கை. உன்னை தனியா கூப்பிட்டு நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி கேட்டுடுறதுன்னு ஒரு பிளான் பண்ணி இங்க கொண்டு வந்தேன். ஆனா நான் நைசா கேட்ட கேள்விக்கு நீ கொடுத்த பதில் அத பத்தி கேட்க வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுது. அதான் அதிர்ஷ்டசாலிங்கிறதுக்கு அடையாளம். சந்தேகம் என்ன? சில கதைகள்ல அப்பா அம்மா நிச்சயம் பண்ற புருஷனை பெண் வெறுக்கிறதும் இன்னொருத்தனை காதலிக்கிறதும் நவநாகரிகம், ஃபேஷன் ஆஃப் தி டே. சில கதையில என்ன, எல்லா கதையிலயும் அப்படிதான். எல்லப்ப செட்டி லெக்கா ஏக லெக்கா. நம்ம கதையும் அது மாதிரி ஆயிடுமோன்னு பார்த்தேன். நீ சந்தேகப்பட்டது சரியில்லை. இனிமே ஏது? நம்ம கல்யாணத்துல பெத்தவங்க இஷ்டமும் பசங்க இஷ்டமும் ஒலியும் ஒளியும் போல இணைஞ்சிருக்கும். இந்த பேசும் படத்துல பிக்சர் அண்ட் சவுண்ட் சிங்க் ஆகிற மாதிரி. ஃபைன் ஐடியா. நகமும் சதையும் போல நம்ம உறவு. இது பழைய உபமானம் இருந்தாலும் இந்த இடத்துக்கு கன பொருத்தம். பீச்சும் கடலும் போல பிரிக்க முடியாதது நம்ம உறவு. போதுமா? பாப்பா நிறுத்து. இனிமே பேசினா மூர்ச்சி ஆயிடுவேன். அறக்கட்ட தம்புரா சுதி மாதிரி உன் காதல் மொழிகள் என் காதுகளில் ஒலிக்கிறது என் கண்ணே. விளையாடுனது போறோம். அப்பா காத்துட்டு இருப்பா, வா போலாம். श्यामल जी, ஹலோ. அந்த மோகன மொழியார். ஜெய்ஹிந்த். சுந்தரமொழியாரா? அவர் இப்பதான் அவசரமா வீட்டுக்கு போனாரு. இன்னொரு அரை மணி நேரத்தில் திரும்பி வந்துருவாரு. வந்தவொடனே சொல்றேன். ஜெய்ஹிந்த். அப்போ தம்பி பூபதி கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு அமெரிக்காலாம் போயிட்டு வந்து கிராமத்துல உட்கார்ந்து உணவு உற்பத்தியில ஈடுபட போறாங்கன்னா மோகன சுந்தரம் கம்பெனிக்கு முழு முதலாளி நீங்க தான். ஆமா, முழு முதலாளி. அதனாலதான் அவ்வளவு பொறுப்பு இல்லாம பேசுறாரு. தாட்சண்யம் தனநாசம். ஆமா ஆமா, தாட்சண்யம் தனநாசம். கேட்டவனுக்கெல்லாம் கடன். பொறுப்பு இல்லாம இப்படி கொடுத்து விட்டா மோகன மோலி என்ன செய்யறது? என்ன பண்றது? ஏய்யா பீமாரா சார். சார் என்னய்யா சாரு? ஐயான்னு அழகா தமிழ்லயே சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இருந்தாலும் அந்த சாருக்கு இருக்கிற ஒரு கௌரவம் கம்பீரம் ஐயாவுக்கு அவ்வளவு இருக்கிறதா தெரியலீங்க. இப்போ நான் உங்களோட ஐயா, நீங்க என்ன ஐயா அப்படின்னு கூப்பிட்டா ரெண்டு பேர்ல மரியாதையா இருக்குங்க. அதுவும் சரிதான். இப்போ நீங்க என்ன சார்னு கூப்பிடுங்க. சும்மா கூப்பிடுங்க. மெல்லிய பிடிச்சா முக்கிறாப்புல இருக்கும். ஆனா அர்த்தம் ஒண்ணுதானுங்க. அதுவும் சரிதான். அதான் உமக்கு காரணம் பங்கு கொடுக்கணுங்கிறான் பூபதி. தம்பி பூபதி கடா சொல்லுவாரு. இந்த ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு சொல்லட்டுமுங்க. அப்பவும் சொல்லுவாரு. சொன்னபடி செய்யட்டும், அப்புறம் பேசுவோம். அட, அது ஏன் அவன் பேர்ல அவ்வளவு நம்பிக்கை? உங்களோட ஒரு மனுஷன் காங்கிரஸ்ல சேர்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆமா, அந்த காலத்துல இந்த பீமராவும் நீங்களும் பீச்சில் உட்கார்ந்து கடலை பட்டாணியை தின்னுக்கிட்டு எவ்வளவு சொல்லியிருக்கீங்க. மோகன சுந்தரம் கம்பெனி முதலாளியாயி பணக்கார ராணிங்க சொன்ன பேச்செல்லாம் சுருட்டு போக மாதிரி போயிடுச்சு. இந்த பாருங்க, இதெல்லாம் போஜராஜா சிம்மாசனம். பீமராவ் சார், நீர் இதே நிலைமையில இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. உம்மோட புத்தி. எது? உம்மோட குறும்புத்தனமான புத்தின்னு. ஏன் நான் உள்ளது சொல்றதுனாலயா? அது கிடக்கு. நீங்க பெரிய முதலாளியானதுக்கு காரணம் உங்க புத்திங்கிறீங்களா? ஓய், என்ன இது வர வர இப்படி பேச ஆரம்பிச்சுட்டு? நான் எப்பவும் இப்படித்தான் பேசுவேன். ஆனா இப்போ பேசுறதுக்கு காரணம் இருக்குங்கிறேன். சைடு பிசினஸ் ஆரம்பிச்சுட்டேன். அட, சைடு பிசினஸா? யோ, அந்த பிசினஸ்ல நம்மையும் சேர்த்துக்கையா. அதனாலதான் சொல்லல, 1/2 மாசமா நடக்கிறது.
என்னய்யா பிசினஸ்? என்ன பிசினஸ்? மோகன சுந்தரம் மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டல். என்னய்யா வளர்றீர? உண்மையை சொல்றேன் சார். பீச்சில் நம்ம கம்பெனி பேரை சொல்லி பணக்காரங்க நம்ம கிட்ட லேவாதேவி பண்றவங்க கிட்ட பிசினஸ் பண்றேன். சாயந்தரம் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் 5 ரூபா பிசினஸ் பண்றேன். 2 ரூபாய் லாபம். பணமும் கொடுத்து ஊக்கமும் கொடுத்தது தம்பி பூபதி 1500 ரூபா கொடுத்துருக்காரு. சைபருக்கு நோ வேல்யூ. சரிதான் போயா. சரி. பூபதி பூபதி எல்லாத்தையும் தான் ஏமாத்தலாம். மாமா, காலேஜ் பெண்களும் காலாகாலத்தில் கல்யாணமும் அப்படிங்கறத பத்தி ஒரு கதை ஒண்ணு எழுதியிருக்கேன். சொல்லட்டுமா? கேட்காதீங்கப்பா. ஏம்மா? அப்பா, எங்க காலேஜ்ல ஒரு பாட்டு போட்டி. அதுக்கு புது டைப்பா ஒரு பாட்டு வேணும்னு இந்த பூபதியை கேட்டு 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 என் வாய் புளிச்சு போச்சு. மாமா, அது என்னுடைய தப்பிதம் இல்ல. நம்ம பாப்பா அடிக்கடி சமயக்கட்டுக்கு போய் புளிய தின்னு 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 அது வாய் புளிச்சு போச்சு. ஏமா அதுக்கு நானா ஜவாப்தாரி? புளிப்பா, இந்த பூபதி விஷயமெல்லாம் பிள்ளையார் கல்யாணம் மாதிரி தான். பூபதி விஷயம்னு ஏன் பிரிச்சு சொல்ற? நம்ம விஷயம்னு சேர்த்து சொல்லமா? மாமா என்ன கோச்சுக்க போறாரு? பெரிய மனுஷன் கோச்சுக்க மாட்டாரு. அதிக பிரசங்கம் பண்ணாதடா. மா, அவனை சொல்லி குத்தம் இல்லம்மா. அவங்க அப்பனை உரிச்சுக்கிட்டு வந்திருக்கான் இவன். அவங்கிட்ட வேற ஒண்ணும் எதிர்பார்க்க முடியாது. மாமா, என்ன எல்லாரும் மாமா மாதிரியே இருக்கான்னு சொல்றாங்க. நீங்க என்ன அப்பனை உரிச்சுக்கிட்டு வந்து பிறந்திருக்கானா? இப்ப ஏன் மாமா சலிச்சுக்கிட்டு பேசுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஏண்டா அப்பன் பூபதி, வேற என்னடா கேட்டேன் உன்ன? வேற என்ன வேணும் மாமா? கேளுங்க, குடுக்குறேன். பெரிய பேங்கர் இல்ல இவரு, வேற என்ன வேணும்னாலும் கொடுப்பாரு அவன் இவரு. இந்த வர்றா குழந்தை ஏதோ ஒரு 2 பாட்டு கேக்குது, அதை சொல்லி கொடுக்க யோகியதை இல்ல உனக்கு. என்னமோ பேச்சுக்கிட்டே வரிய. மாமா, இப்ப என்ன வேணும்னு கேளுங்க. என்னம்மா வேணும்? அதான்ப்பா பாட்டு. அதான்டா பாட்டு. பாட்டா? மாமா, இதுல எந்த பாட்டு வேணும் சொல்லுங்க. அப்பா, இதுல எதுவுமே வேண்டாம்ப்பா. எதுவுமே வேணாமா? எவ்வளவு விஷயங்கள் இருக்குது பாப்பம்மா. நீங்க சொல்றது எப்படி இருக்குதுன்னா, சில பேர் காப்பி ஹோட்டல்ல போய் ஜம்பமா உட்காந்துக்கிட்டு ஏப்பா என்ன இருக்குது அப்படிம்பாங்க. உடனே இந்த சப்ளிக்கு இருக்கான் பாருங்க, அவன் உடனே பாட ஆரம்பிப்பான். பாதாம் அல்வா, பர்மா லட்டு, பம்பாய் ஜில்பா, கல்கத்தா குல்லா, டொமேட்டோ ஜான், அட்டாமிக் பான், டில்லி தர்பார், மெட்ராஸ் முறுக்கு, கண்ணால பார்த்து வாங்கி பார்த்து தின்னு பார்த்துன்னு மூச்சு விடாம 3 நிமிஷம் உப்பிச்ச அப்புறம் அதெல்லாம் வேண்டாம்ப்பா, 2 போண்டா சாம்பார் அந்த மாதிரி இருக்கு பாப்பாமா நீங்க சொல்றது. மாமா, காலேஜ் பாட்டு போட்டிக்கு தகுந்த பாட்டு, நம்ம பாப்பாவுக்கு ரொம்பவும் பிடித்தமான பாட்டு. நாளை காலையில காபி சாப்பிட்டு உட்காந்து பாட்டை கட்டி கையில கொடுத்துட்டு தான் மறுவேலை. நீ சும்மா இருமா. உனக்கு பாட்டு வாத்தியார் தானே வேணும். இத பாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாட்டு வாத்தியார் வேணும் அப்படின்னு சொல்லி பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. இவன் நாளைக்கு பாட்டு சொல்லி கொடுத்தா சரி, இல்ல அவன் சொல்லி கொடுக்கவே வேண்டாம். தேவை வீணை கற்றுத்தர வல்லவோர் நல்ல விதூஷினி வேணுமாம்ல. முக்கியமாக நற்குணம், நல்ல கௌரவமான குடும்பங்களில் பழக்கம், நன்னடத்தை முதலியவைகளை குறித்து சர்டிபிகேட்டுகளுடன் அடியில் கண்ட அட்ரஸில் நேரில் பேட்டி காணவும். திரு MS சுந்தர முதலியார். இந்த சுந்தர முதலியார் தெரியுமாமா? மோகன சுந்தரம்னு பெரிய கம்பெனி, அதுக்கு அவர் முதலாளி. பெரிய புள்ளி, சுத்தமான மனுஷன். பொண்டாட்டி செத்து 3 வருஷம் ஆச்சு. பொண்ணுக்காக 2ஆம் தரம் வேண்டான்னு இப்படியே காலத்தை தள்ளிட்டு இருக்காரு. அந்த சுறா மீனுக்கு தூண்டி போட போற? ஆமா, அதேதான். ஏண்டி லீலா, முக்கியமா குணம், கௌரவம், நல்ல நடத்த இதெல்லாம் இருக்கணும்னு கேக்குறாங்களே, இதுல எதுடி இருக்கு நம்ம கிட்ட? இல்ல போனா என்ன இருக்குதுன்னு சொல்லி சர்டிபிகேட் கேக்குறாங்களே, எங்க போறது? யார் கொடுப்பாங்க? எங்கேயும் போக வேணாம், யாரும் கொடுக்க வேணாம். நம்மளே செய்யறது, தயார் பண்றது, கொண்டு போய் காட்டுறது. ஓ, நீயா? கொழுந்தனார் பகதூர் சீதாராமன் அவர்களா? ஆமா நீ, ஆமா. வாங்க. மகா புத்திசாலி அண்ணி. என்னத்த சௌக்கியமா? பாப்பா சீதாராமா. சரி, எப்படியோ கண்டுபிடிச்சிட்ட. எங்க வந்த? அண்ணிய பார்க்கத்தான். என்ன பார்க்க உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா? வெக்கத்தெல்லாம் ஒரு பக்கத்துல வச்சுட்டு
மான மரியாதை எல்லாம் மூட்டை கட்டி மூலையில போட்டுதான் உன்னை பார்க்க வந்தேன். அது ஏப்பா அவ்வளவு சிரமம்? நீ எதுக்காக இந்த தசாதாரம் எடுத்திருக்க? ஆல் ஃபார் மணி. எல்லாம் பணத்துக்காகத்தான். இன்னைக்கு என்ன கட்டி போட்டு அடிச்சா கூட காலனா கிடையாது. ஐயா வந்த லக்னம் அப்படி இருக்கு. பொருளாதார நெருக்கடி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு எனக்கு தெரியும். இருந்தாலும் 10 இடத்துல 5 தள்ளு கம்முன்னு போயிடுறேன். இல்ல லீலாவதியும் லீலா வினோதம்னு லாரலப்பா வர்ணமெட்ல பாட்டு போட்டு தெருவா பாடி ஊரெல்லாம் சிரிக்க வச்சு விடுவேன். ஜவர், இங்க இருக்கிற சாமான்ல எதையாவது எடுத்துட்டு போய் மார்வாடி கடையில வச்சு. இது எவனுக்கு வாடகை பாக்கியம்? இன்னும் அந்த பழைய புத்தி ஒண்ணு விட்டு போகலையே. இப்படி பண்ணித்தானே எங்க அண்ணன் ஜெயில இருக்கான். அந்த குப்பையை ஏண்டா கலர் ரசித்தாராமா? லீலா, அவன் ஒரு விடா கண்ட, நான் ஒரு கொடாமண்டி. வந்துட்டான், இன்னைக்கு கொடுத்து அனுப்பு. தேங்க்ஸ் அத்தை.